உங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிற மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாவே தெரியாது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி ஒரு கதையில வான் பண்ணிருக்காங்க. அதுதான் தி ஒடிசில வரும் தி சைரன்ஸ். சைரன்ஸ் அவங்க வலுக்கட்டாயமா யாரையும் பிடிக்கல, ஈவன் யாரையும் தாக்க கூட இல்லை. ஒரு பாட்டு மட்டும் தான் பாடினாங்க. ஆனா அந்த பாட்டு கேட்டாங்க எல்லாரும் தங்களோட இலக்கையே மறந்துட்டாங்க. ஒடிசியஸுக்கு சைரனை ஜெயிக்க தன்னோட மன வலிமை மட்டும் இருந்தா போதுன்னு தெரியாது. அதனாலதான் அவரு தன்னையே கப்பல்ல இருந்த கம்பத்துல கட்ட சொன்னார். இன்னைக்கு காலத்துக்கு சைரன்ஸ் கடலுக்குள்ள எல்லாம் இல்ல, அது நம்ம போனுக்குள்ளதான் இருக்கு. என்லெஸ் ஸ்க்ரோலிங், ரீல்ஸ், ஷார்ட்ஸ், நோட்டிபிகேஷன், இன்ஸ்டன்ட் என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் எதுவுமே நமக்கு ஆபத்தாவே தெரியாது. கரெக்ட் தான், இதெல்லாம் நம்ம மணி ஒன்றும் வேஸ்ட் ஆகல. ஆனா இதெல்லாம் அதை விட வேல்யூவான நம்மளோட அட்டென்ஷன் அண்ட் டைமை டெய்லியும் திருடுது நமக்கு தெரிஞ்சு. பிகாஸ் டிசிப்ளின்ங்கிறது டிஸ்ட்ராக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற டிசிஷன் இல்ல, அது நம்மள டிஸ்ட்ராக்டே ஆகாம பாத்துக்கிற விஷயம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம லைஃப்ல வர டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் நம்மள பயன்படுத்துற மாதிரி மட்டுமே வராது. சம்டைம்ஸ் அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே கூட வரலாம். சோ உங்க கோல்ஸை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட அட்டென்ஷனை காப்பாத்துங்க. பிகாஸ் யுவர் அட்டென்ஷன் டிசைட் யுவர் டைரக்ஷன், யுவர் டைரக்ஷன் டிசைட் யுவர் லைஃப்.